ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 83. வெயிட் லாஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா எந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும்னு தெரியாமல் நிறையா பேர் கன்ஃபியூஸாக இருக்கீங்க. ஸோ அதுக்காக யூடியூப்பில், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கலாம், 100 டேஸ் சேலஞ்ச் அந்த மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு ரிசல்ட் இல்லை, அப்படி ரிசல்ட் இருந்தாலும் மறுபடியும் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு நிறையா பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம டே லைஃப்பில் நம்ம டெய்லி எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்டு சூப்பராக 1 மந்தில் 5 kg வரைக்கும் லாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வெயிட் ஏறாமலும் பார்த்துக்கலாம். அது எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த மாதிரி ஃபுட்டுலாம் சாப்பிட்டா நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி என் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நான் அங்கங்கே ஒரு சில இடத்துல ஒவ்வொரு டிப்ஸு சொல்லுவேன். அந்த குட்டி டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கும் வெயிட் லாஸ் இருக்கும். அது மாதிரி நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க நான் கண்டினியூஸாக நான் கரெக்டான ஃபுட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கனால தான் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது. நம்மலாம் ஒரு நேரம் ப்ரோட்டீன் எடுக்க முடியும், ஒரு நேரம் ஃபைபர் இருக்க முடியும், ஆனால் ஒரு நேரம் எடுக்க முடியாது, அதனால தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்லி நிறையா பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நானும் ஒவ்வொரு நேரம் ஒரு சில ஃபுட்டு ஸ்கிப் பண்ணுவேன், எடுப்பேன், பண்ணுவேன். பட் நெக்ஸ்ட் டே அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணால் நம்மளும் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக தான் நான் டெய்லி என்னுடைய ஃபுட் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக பச்சை பயிரில் பணியாரம் பண்ணியிருந்தேன். நிறையா பேருக்கு பச்சை பயிரெலாம் பிடிக்கவே பிடிக்காது. நான் முளைக்கட்டி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதுவே எனக்குலாம் பிடிக்கல சிஸ்டர், பாயில் பண்ணி சாப்பிடுவான்னு கேட்டிங்க. நான் அதில் ஒரு 2 ரெசிபி கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் பச்சை பயிர் கட்லெட் பண்ணினேன். நெக்ஸ்ட் இப்போ பச்சை பயிர் பணியாரம் கண்டுபிடிச்சிருக்கேன். இது பச்சை பயிர் கட்லெட்டோட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இதோடைய ரெசிபி வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டேன். இன்றைக்கி நான் ப்ரோட்டீன் நான் எடுத்துக்கல. ஃபைபரும் அந்த பச்சை பயிரில் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கனால அந்த மாதிரி பேலன்ஸாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். டெய்லி கரெக்டாக பேலன்ஸாக நம்மக்கிட்ட ஒவ்வொரு டே இருக்கும், ஒவ்வொரு டே இருக்காது. பட் ஆனால் கொஞ்சம் நம்ம அப்பப்போ குட்டியாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவாக தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட்டு நான் ஆஃப்டர்நூன் லஞ்சில் கொஞ்சோண்டு ப்ரோட்டீனுக்காக ஒரு எக் எடுத்துக்கிட்டேன். ரைத்தா ஃபைபருக்காக ரைத்தா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சூப்பர் டேஸ்டான ஒரு ப்ரான் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். இது பிரியாணின்னு சொல்ல முடியாது, ப்ரான் சாதம்னு சொல்ல முடியாது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பிரியாணி மாதிரி நல்லா பண்ணி ஹெல்த்தியாக பண்ணி வீட்டிலே பண்ணி சாப்பிட்றனால நம்மளுக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்தாலும் பிடிக்கும். என்னுடைய வெயிட் லாஸில் நான் எல்லாமே சாப்பிடுவேன், சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களாலையும் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்களும் நெக்ஸ்ட் வெயிட் ஏறாமல் பார்த்துக்கலாம். இந்த டைம் வெயிட் லாஸ் பண்ணுற டைம் சொல்லி இது எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஸோ நீங்கள் சாப்பிடும்போதே வெயிட் லாஸ் பண்ணும்போதே இந்த குட்டியாக எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறாமல் பார்த்துக்கலாம். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ், இங்கே துபாயிலலாம் செம்ம ரெயின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஈவினிங் டைமில் நான் ஸ்நாக்ஸுக்கு பூவாழை புட்டுன்னு சொல்லி ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு ரெசிபி போயிட்டு இருந்துச்சுல, அதுதான் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதில் நான் வெல்லம் சேர்த்துருப்பேன், பட் நான் வீட்டில் செய்கிறனால இந்த ஸ்வீட் எல்லாமே நான் எனக்கு ஆட் பண்ணிக்குவேன். அது கூட சூப்பரான ஒரு காஃபி போட்டு என்னுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் முடிச்சாச்சு. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க நான் இந்த மாதிரிலாம் ஸ்வீட்லாம் சாப்பிடாம தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் என்னுடைய வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அது மாதிரி காஃபி எடுத்துக்கும் போதுமே ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நம்ம வெயிட் லாஸில் நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒயிட் சுகர் மட்டும்தான். மித்தபடி நம்ம எல்லாமே சாப்பிட்டுட்டு நம்ம சூப்பராக வெயிட்டு லாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெயிட் லாஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக சொல்கிறது வாக்கிங் தான். ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸில் 10,000 ஸ்டெப்ஸ் வரையுமே கண்டிப்பாக வாக் பண்ணணும். அப்போ தான் நம்ம பாடி நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். நம்ம வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணும். நம்ம எல்லாமே சாப்பிட்டு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே நம்ம உடம்புக்கு கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம பாடி ரொம்பவே மந்தமாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், ரொம்பவே வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதே நீங்கள் வாக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணி பாருங்களேன், நீங்கள் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அது மாதிரி ஈவினிங் வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு குக் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஒரு மூடே
கூட இல்லை. ஸோ ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சார்கோல் தான் வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லாக சிக்கன் தான். ஸோ சிக்கனில் வந்து ப்ரோட்டீன் தான் இருக்குது. நான் வந்து ஹோட்டலில் வாங்குகிறேன் அப்படின்னாலுமே நான் வந்து எனக்கு வேணுங்கிற அளவு எந்த ஒரு ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே ஒரு அளவோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், வெயிட்டும் லாஸும் பண்ணலாம், வெயிட் கெயின் ஆகாமலும் பார்த்துக்கலாம். அது மாதிரி நான் இந்த சிக்கன் ஃபுல்லாமே கொஞ்சம் நிறையா சிக்கன் ப்ரோட்டீனுக்காக எடுத்து இதோட கொஞ்சோண்டு ஒரு குக்கும்பர் ஆட் பண்ணி ஒரு ஃபைபருக்காக முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னருமே நான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டாலுமே மோஸ்ட்லி ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். இந்த மாதிரி பண்ணி நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.